இந்த புதிய ஏப்ரல் மாதத்துல இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறாரு என்று நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த 3 மாதத்தை கர்த்தர் கடந்து வர கிருபை செய்தார். இந்த புதிய ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் நம்மளோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலமும் உங்களுக்கு நன்மையா இருக்கும் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக தேவைகள் இருக்கும்தான், அநேகருக்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க. இல்லை நான் என்ன செய்யட்டும் என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஏதோ காரியங்களை நீங்கள் வைத்திருப்பீங்க, அதெல்லாம் நடக்கலே என்று நீங்க கலங்கி மனுஷரிடத்துல சொல்லியிருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், தேவனிடத்தில் நீ அன்பா இருக்கும் பொழுது சகலமும் உனக்கு நன்மை ஏதுவாய் மாறும் என்று கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்துல வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, என்ன நடந்தாலும் கர்த்தரிடத்துல அன்பா இருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள் நடக்கலே, அநேக தேவைகள் இன்னும் சந்திக்கலே என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என்னோடு அன்பா இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நான் உன்னை நடத்துவேன் என்று இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் உங்களோட வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனிடத்தில் அன்பா இருங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலையும் கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இந்த 3 மாதத்தையும் கர்த்தர் கண்மணி போல நடத்தின தேவன் இன்னும் வரப்போற இந்த ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் வரப்போகிற மாதங்களின் நாட்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஏப்ரல் மாதத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவா உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். கடந்த மாதத்தை எல்லாம் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு இன்னும் நீங்க அன்பா இருந்த ஆண்டுடைய சமூகத்துல நீங்க நன்றி சொல்லும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க, ஆண்டவரே உங்களிடத்தில் நான் அன்பா இருப்பேன். என்னுடைய எல்லா தேவைகளும் என்னுடைய சூழ்நிலைகளே என் தேவன் நன்மைக்கு ஏதுவா நீங்க மாற்றி கொடுப்பீங்க என்று நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கடந்த மாதத்தை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த ஏப்ரல் மாதத்தையும் என்னை நடத்துவார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்தோடு நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற